ஒரு விஜய் புதுசா வந்திருந்தாலும் குப்பரை போட்டு கூடால போட்டு கவுத்து தான் வைக்க போறாங்க. இது கலைஞர் பிறந்த சொந்த மண்ணு. டிஎம்கே தவிர வேற யாரும் இங்க கால் உண்ண முடியாது. நாம் தமிழ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. திருவாரூர்ல கண்டிப்பா டிஎம்கே கோட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. புதுசா விஜய் வந்திருக்காரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏடிஎம்கே தான். எடப்பாடி வந்தா ஓரளவு நல்லா இருக்கும். விவசாயத்துல கொஞ்சம் கண்டிப்பா பாப்பாரு. விஜய் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு பிறகு அது புஷ்வானம் ஆயிடுமோன்னு நினைக்கிறேன். திருவாரூர் ஃபுல்லா டிஎம்கே தான். விஜய் ஆதவர்ஜுனா வந்து ஒரு முதலமைச்சர் வந்து முட்டாள் முதலமைச்சர்னு சொல்றது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அத விஜய் எந்த விதத்திலையும் எந்த விஷயத்திலயும் கண்டிக்கவே இல்லை. திமுக வந்து எங்களுக்காக தீர்த்து கட்சி பத்தி தான் தீர்த்து விடுறாங்க. ஒரு சவாரி இப்போ ஒளி கேட்கிறப்ப விஜய்ங்கிறாங்க. பொதுவாகவே 5 பேர்ல வந்து 5 பேருமே சொல்றாங்க விஜய்னு. திமுக செஞ்சிருக்கிறதெல்லாம் போய் டிவிகே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து விஜய் எந்த பக்கம் போறாரோ அதான் ஜெயிக்கும். நாம் தமிழர் சீமான் தான். அடுத்து விஜய் வந்து அந்த தமிழ்நாட்டை ஏதோ நிமித்தலான்னு பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். வரவே மாட்டாரு. எங்களுக்கு எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எந்த கட்சி வேணாலும் வரும். ஆனா விஜய் வர முடியாது. கொலை கற்பழிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது, ரொம்ப அதிகமா இருக்கு. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் Dhotis and Shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் ஷர்ட்ஸ் அண்ட் தோட்டிஸ். இன்னைக்கு நாம திருவாரூர்ல தான் இருக்கோம். எனக்கு பின்னாடி பார்க்கலாம் ஆழி தேரட்டத்துக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் தமிழகத்தோட பல மாவட்டங்களிலிருந்து இங்கே வர காத்திருப்பீங்க. அதற்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் கள நிலவரங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி திருவாரூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்ன கள நிலவரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம ஐபிஎஸோட தீவிரமான ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. அதாவது பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்துக்கு அரசு சட்டக்கல்லூரி வேணும், அதே போல் அரசு பொறியியல் கல்லூரி வேணும். இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியை தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இணையாக தரம் உயர்த்தணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் பயணிகள் பயன்படுத்தத்தக்க வகையில் இல்லை, அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லியிருந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூரில் கடந்த பல தேர்தல்களாக திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 3 முறையாக அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 3 முறையாக திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த முறை சிபிஐ வெற்றி பெற்றிருக்காங்க, அதற்கு முன்னாடி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9,79,652 பேர் இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 4,80,679 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 4,98,919 பேர் இருக்காங்க. இதில் 3ஆம் பாலினத்தவர் 54 பேர் இருக்காங்க. இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் என்ன கள நிலவரம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க சட்டமன்ற தொகுதிகள் யாருக்கு ஆதரவாக இருக்குது பார்க்கலாம். பாருங்கள் கருத்து. உங்கள் தொகுதியில் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? நான் வந்து விஜய் தான் போடலான்னு பார்க்குறேன். என்னோட பர்சனலா நான் வந்து நாம் தமிழ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. அடிப்படையே மாற்றம் அரசியல்ங்கிறது தான் என்னோட ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். திமுக மகளிர் உரிமை தொகை, 2வது விடியல் பயணம், இந்த 1000 மகளிர் பணம், நிறைய சலுகைகள் நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் திமுக தான் ஆட்சி. திமுக வந்து எங்களுக்காக தீர்த்து கட்சி பத்தி தான் தீர்த்து விடுறாங்க. தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா? தமிழ்நாட்டுல வந்து விஜய் தான் வருவார். இதோட ஏடிஎம்கே தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இது கலைஞர் பிறந்த சொந்த மண்ணு. டிஎம்கே தவிர வேற யாரும் இங்க கால் உண்ண முடியாது. இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? சொல்ல மாட்டோம், போட்டு காட்டு. மொத்தமா தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஜெயிக்கும்? அதையும் சொல்ல மாட்டோம். இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறீங்க? திருவாரூர்ல கண்டிப்பா டிஎம்கே கோட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஸ்டாலின் தான் என் தலைவர் தான் ஜெயிப்பாரு. புதுசா விஜய் வந்திருக்காரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டிஎம்கே தான். விஜய் வந்து இன்ன அரசியலை பத்தி அவருக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு வந்து நின்றுகிட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியவில்லை. திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும். மேக்சிமம் விஜய் வர வாய்ப்பு இருக்கு. அது எதிர்கட்சியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் எதிர்கட்சியா வருவார். மேக்சிமம் என் ஓட்டு விஜய்க்கு தான். ஏடிஎம்கே தான். இந்த எடப்பாடி தான். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருவாரூர்ல வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும். இவருக்கு ஓட்டு போட்டு இவர் தான் ஜெயிக்கணும். இந்த முறை பிரச்சனைனா நனிந்த தொகுதியில் வந்து ஏன்னா ஏடிஎம்கே வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு விஜய் சார் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். டிவிகே வரணும், கண்டிப்பா டிவிகே வரணும். எங்க கையில விஜய் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் தான். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன்னு தான். எந்த கட்சி வேணாலும் வரும். ஆனா விஜய் வர முடியாது. விஜய் வர முடியாது. அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்கெல்லாம் ஒண்ணும் அவ்வளவுதான் கிடையாது. நாங்க தாவேக்கா தான் ஜெயிக்கும். புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்லண்ணா. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கா இதுதான் விஜய் தான். அவர் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவர் செய்வாங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. டிஎம்கே தான் பரம்பரை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. வேற எந்த கட்சியும் ஜெயிச்சே கிடையாது.
ஏன்னா டிஎம்கே தான், ஏன்னா கலைஞரோட ஊர் இது, அதனால டிஎம்கே தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இதுவரை தமிழ்நாட்டில் மொத்தம் தான் ஏடிஎம்கே ஜெயிக்கணும் கருத்து கணிப்பு இருக்கு. எங்க தொழில் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சு வருது. காமராஜ் இந்த மாதிரி அவர் தான் வரணும். திருவாரூரில் வந்து இது கலைஞர் ஊரா இருக்கு. நிச்சயமா இங்க வந்து திமுக தான் வெற்றி பெறும். விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்கா, அவருடைய வருகை எப்படி பாக்குறீங்க? என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? வாக்காளர்களுடைய கூட்டம் அவர்கிட்ட இருக்கிறதா தெரியல. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அது புஸ்வானம் ஆயிடுமோன்னு நினைக்கிறேன். இந்த கட்சினா டிஎம்கே தாங்க. திருவாரூர் ஃபுல்லா டிஎம்கே தான். எல்லாமே காமராஜ் இருக்கிற வரைக்கும் நல்லா முடிஞ்சிருக்கும். வந்து விஜய்க்கு தான் நிறைய சப்போர்ட். விஜய்க்கு தான் நிறைய சப்போர்ட். உங்க தொகுதியில் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்குன்னா விஜய் தான் ஜெயிக்கும். அதிமுக ஜெயிக்கும். காமராஜ் ஜெயிப்பார். திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா இது திமுக கோட்டை, அது நான் சொல்ல விரும்பல. இப்போதும் இங்கே திமுக தான் வரும். எப்பவும் ஆண்டு ஃபுல்லாக இவங்க திமுக தான் வரும். அதில் மாற்றம் ஏற்படாது. புதிய மாற்றம்னா இப்போ விஜய் வந்தால் ஒரு மாற்றம் ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கணும். விஜய் தான் ஜெயிக்கும். விஜய் தான். தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஜெயிக்கும்? அது எங்களுக்கு தெரியாது. விஜய் தான் தெரியாது. உங்க தொகுதியில விஜய் தான் ஜெயிக்குமா? தமிழ்நாட்டுல எந்த கட்சி? தமிழ்நாடுல வந்து அதிமுக தான். அதிமுக. அது உறுதி. ஓகே, இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்குங்க? இந்த கட்சி வந்து இங்க டிஎம்கே தான் சரி. திமுக தான் ஜெயிக்கும். எங்களுக்கு வந்து அதிமுக தான். முதலமைச்சர் எடப்பாடி தான். இந்த வருஷம் எல்லாம் டிவி கேக்குதான். இது கலைஞரோட சொந்த மாவட்டம்னு சொல்லும் போது அடுத்தது ஸ்டாலினா அவருடைய சொந்த ஊர், அதனால இங்க திமுக தான் வெற்றி பெறும். ஆதவர்ஜனா வந்து ஒரு முதலமைச்சர் வந்து முட்டாள் முதலமைச்சர்னு சொல்றது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அதை விஜய் எந்த விதத்திலையும் எந்த விஷயத்திலையும் கண்டிக்கவே இல்லை. உங்க தொகுதியில் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்? பெரும்பாலும் டிஎம்கே தான் வந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி அது வாய்ப்பு இருக்கு. அணில தீர்க்கப்படாத பிரச்சனை என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? டிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக தான். ஒட்டுமொத்தமா தமிழக எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சர்? திமுக தான் வரணும். திமுக. நீங்க எந்த தொகுதி? திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி தொகுதி. உங்க தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு? தண்ணி வர மாட்டேங்குது. தண்ணி பிரச்சனை இருக்கு. இந்த முறை உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிக்கே. டிவிக்கே. ஓகே, ஏன் டிவிக்கே? அவங்க வந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு ஸ்டாலின் தாங்க வருவோம். ஸ்டாலின் தான் வருவாங்க. அதனால எங்களுக்கு மோடி தேவையில்லை, எங்களுக்கு கலைஞர் தான் தேவை. ஓகே, உங்க தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும்? எங்க திருவாரூர் மாவட்டத்துல அவர் தான் ஜெயிப்பாரு. அவர் தான் புதுசா வந்திருக்காரு. அவரு விஜய் புதுசா வந்திருந்தாலும் குப்பரை போட்டு கூடால போட்டு கவுத்து தான் வைக்க போறாங்க. இப்ப வந்தவங்க எல்லாம் எப்படி அரசியல்ல வர? அவருக்கு என்ன தெரியும்? அரசியலை பத்தி என்ன தெரியும்? விஜய் தான் வரணும்னுட்டு எல்லாம் பாதி மக்களும் ஆசைப்படுதுதான். வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுதுவோ அவரையும் புதுசா கொண்டுட்டு வருவோன்னுட்டு. வரணும் இல்ல, புதுசா கத்துக்கணும். அப்படி இருந்தாலும் எந்த பக்கத்திலாவது ஒரு பக்கத்துல அவர் வந்தாருன்னா அதுவும் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது வரைக்கும் டிஎம்கே தான் ஆளுகிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு எல்லாருமே புது கட்சி ஒன்று வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில டிவிக்கே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திருவாரூர்ல பெரிய கோயிலுக்கு பக்கத்துல நகராட்சி சம்பந்தமா ஒரு பாத்ரூம் வசதி கூட கிடையாது. ஒரு டூரிஸ்ட் தான். சுத்து வட்டாரத்துல இந்த தேரோட்டம் வரப்போகுது. லேடிஸ்கள் ஒண்ணுக்கு இருக்கவோ வெளியூர் போவோ இடமே கிடையாது. பல திருப்பு நகராட்சியை தான் தெரிவிச்சிருக்கோம். இதை பத்தி யாருமே இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இந்த முறை வந்து திமுக தாங்க இது கோட்டை. அதே மாதிரி நாங்கள் ஒரு சவாரி போகலையும் கேட்குறப்ப விஜய்ங்கிறாங்க. ஃபுல்லாகவே 5 பேர்ல வந்து 5 பேருமே சொல்றாங்க விஜய்னு. ஒரு பொம்பளைங்க கூட மாற்றி சொல்லல. அம்மா யாருக்குமா ஓட்டு போட போறீங்க? கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்குவாங்க, ஆனால் விஜய்க்கு தாங்க போடுவோம் ஆங்கிறாங்க. எனக்கு எடப்பாடி வந்தால் எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவு இந்த காமராஜ் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? அதிமுக. அதிமுக பாரதிய ஜனதா இருக்கனால அவங்களுக்கு இந்த வாய்ஸ் இருக்கும். ஓகே, திமுக தான். திமுக தான். ஆமா, அதிமுக தான் ஜெயிக்கும். விஜய் தான். விஜய் தான். தமிழ்நாடுல கலைஞர் வரணும். ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதல்வர் ஆவான்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி. ஏடிஎம்கே தான். டிஎம்கே தான். கண்டிப்பா டிஎம்கே தான். டிஎம்கே தான். கண்டிப்பா. கலைஞர் பிறந்த ஊர் அப்படிங்கறதுனால ஒரு வந்து இன்ன வரைக்கும் அந்த இதோட இருக்கிறாங்க மக்கள். தீர்க்கப்படாத பிரச்சனை என்ன இருக்கு? எதுவுமே இல்லையா. எங்களுக்கு ஐயா இருக்காங்க, காமராஜ் ஐயா. எங்க தொகுதியில வந்து எங்க காமராஜ் தான் வருவாரு. எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இதுக்கு பட்டாவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நிரந்தரமான வீடும் எங்களுக்கு அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்போதுமே ஏடிஎம்கே. எடப்பாடியார் தான் அமைப்பாருன்னு நினைக்கிறோம். அவங்க வந்து இப்பதான் புதுசா அவங்க அரசியலுக்கு வர்றாங்க. அதனால நமக்கு வந்து அவங்க எப்படியே செய்வாங்க எப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? ஆர்கே காமராஜ் வெட்டல. ஒட்டுமொத்தமா தமிழரோட எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதல்வர்? எடப்பாடி வந்தா ஓரளவு நல்லா இருக்கும். விவசாயத்தெல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பா பாப்பாரு. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு எடப்பாடி. விஜய் வருவாரு, ஆனா ஃபுல்லா சொல்ல முடியாது. திமுக கட்சி தான் ஜெயிக்கும். திமுக. ஒட்டுமொத்தமா தமிழரோட எந்த கட்சி? திமுக தான் ஜெயிக்கும். கரண்ட் பில்லு கட்ட சொல்றாங்க.
அது இப்போ முன்னாடியோட இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த சாமானும் வாங்க முடியல. முன்னாடி வாங்கினது மாதிரி இப்போ இல்லை. நாங்கள் விருப்பப்படுறோம்னா இப்போ இருக்கிற வரை தான் விருப்பப்படுறோம். திமுக நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கா சொல்றாங்களே. எந்த திட்டமே செய்யல. இந்த 5 திட்டத்துக்கு எதுவுமே செய்யல. திமுக செஞ்சிருக்கிறதெல்லாம் போய். இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்? எங்க திமுக கட்சி ஜெயிக்கும், விஜய் கட்சி ஜெயிக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? ஒட்டுமொத்தமும் திமுக தான். எடப்பாடி தான் ஜெயிப்பாரு. மன்னார்குடியில ஒட்டுமொத்த தமிழ்நாடுல ஃபுல்லா எம்ஜிஆர் இவரு தான். ரெட்டல தான் வரும். திமுக தான் ஜெயிக்கும். திமுக தான். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுல எந்த கட்சி ஜெயிக்கும்? யார் முதலமைச்சராக நினைக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பிஜேபி தாவேக்காக தான் எதிர்பார்க்குறோம். அமைச்சர் தான் ஜெயிப்பாரு. ஆர் காமராஜ். இந்த முறை டிஎம்கே தான் ஜெயிக்கிறப்பல இருக்கு. இந்த தடவை விஜய் தான் வருவாங்க. விஜய். சிபிஐ திமுக கூட்டணி தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். வரவே மாட்டாரு. இந்த தடவை வந்து நாங்க கன்ஃபார்மா திமுக தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் இது பண்றது வந்து டிவிகே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்குதுன்னு தெரியாது. யா போது எடப்பாடி அண்ணாச்சின் பேர் தான். ஆமா. விஜயோட எந்த அளவு தாக்கத்து? ஆனா அரசியலை பத்தி முழுமையா தெரியாம இருக்காங்க. தவறுதலா சொல்லல, அரசியலை பத்தி முழுமையா தெரியாம இருக்காங்க. திமுக ஜெயிக்கும். திமுக ஜெயிக்கும். திமுக தான். விஜய் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தா நல்லா இருக்கும். திமுக அலையன்ஸ் கட்சி கணிக்க முடியல. தமிழர் வந்து விஜய் எந்த பக்கம் போறாரோ அதுதான் ஜெயிக்கும். மன்னார்குடியில் வந்து டிஎம்கே தான். இருக்கப்படாத பிரச்சனைன்னு பார்க்க போனாக்கா ஒயின் ஷாப் தான் கொஞ்சம் பிரச்சனையே. ஒயின் ஷாப் தான். எங்களுக்கு எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். உங்க தொகுதியில் எந்த கட்சி? முன்னாடி வந்திருக்கும் போது கொஞ்சம் கொலை கற்பழிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாம் ஒரு பிரச்சனை தீர்க்கவே இல்லை. இந்த ஆட்சி வந்து ஒரு ஆட்சி ஒண்ணுமே தீர்க்காம இருக்கு. இந்த முறை வந்து விஜய் தான் வர்ற மாதிரி இருக்காரு. அடுத்து விஜய் வந்தா இந்த தமிழ்நாட்டை ஏதோ நிமித்தலான்னு பாக்குறாரு. முதல்வர் ஆகிறதுக்கான தகுதி 90% விஜய் வருவார்னு நினைக்கிறேன். இந்த முறை உங்க தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர். நாம் தமிழர். ஆமா. நாம் தமிழர் சீமான் தான். ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஆர் காமராஜ் அவங்க ஜெயிப்பாங்க. திமுக தான். திமுக தான். திமுக தான். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.